நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்காய் பிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம செய்ய போகிற குழம்பு முருங்கைக்காய் பூண்டு குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து முருங்கைக்காய் பிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஃப்ரெஷ் முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு, 3 தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, புளி வச்சுருக்கேங்க. நம்ம தோட்டத்துலேருந்து பிச்சுட்டு வந்த முருங்கைக்காய் இருக்குது, புது முருங்கைக்காய். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பிச்சுட்டு வந்திருக்கோம் மரத்துலேருந்து. சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு 100 வச்சுருக்கேன், 3 தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், எண்ணெய், புளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்காயை கட் பண்ணுவோம். முருங்கைக்காய் பாருங்க, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும், ஆனால் இது பிஞ்சு முருங்கைக்காய். இது நல்லா ருசியாக இருக்கும் மரத்து முருங்கைக்காய். அது பாருங்க, 4 முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்துருக்குறேன். வெங்காயத்தை உரித்து கழுவி தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சின்னதாக கட் பண்ணிக்குவோம். இந்த வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. கருவேப்பிலையை இதில் எடுத்து வச்சுருவோம். தக்காளியை நறுக்கும். தக்காளி நான் சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும், இல்லைன்னாக்கா அப்படியே கடக்குன்னு நிற்கும். புளி வந்து நம்ம கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கணும். தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். பூண்டு இருக்குது. இப்போ நம்ம பூண்டு 100 கிராம் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இது புளிப்பாக இருக்கும் நல்லா. முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறோம். சட்டி வச்சாச்சு, சட்டி காயட்டும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு பாருங்க. நம்ம எண்ணெயை ஊற்றிக்குவோம். கடுகை போட்டுக்கலாம். அடுத்து கடுகை போட்டோம். கடுகு பொரியுது நல்லா. இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டு லேசாக வதங்க பார்த்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு லேசாக வதங்கிடுச்சு. அந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா
சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாக போட்டிருக்கோம் உரித்து. இது நல்லா வதங்கட்டும். நல்லா செவந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பூண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம தக்காளியோட கொஞ்சோண்டு கல்லுப்பும் போட்டுக்குவோம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்க பார்த்து கடைசியில் முருங்கைக்காயை போட்டு வதக்கிடுவோம். தக்காளி நல்லா சுருளை வதங்கட்டும். பூண்டு போட்டுக்கோங்க பாருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதை கிளறி விட்டுக்கணும். நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. கொஞ்சம் வதங்கட்டும். புது முருங்கைக்காய்ங்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புத்தூள் 3 கரண்டி போட்டோம். குழம்புத்தூளில் மிளகாய், மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், விரலி மஞ்சள் எல்லாம் சேர்த்து போட்டு வீட்டில் அரைச்ச தூள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 3 கரண்டி தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணியை ஊற்றி இதை வேக வைப்போம். இது முங்குற அளவுக்கு இருக்கட்டும். முருங்கைக்காய் ஒரு 1/2 வேக்காடு வர பார்த்து நம்ம புளியை ஊற்றிக்கலாம். பாருங்க, முருங்கைக்காய் பூண்டு குழம்பு. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இது புது முருங்கைக்காய்ங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம புளியை கரைச்சலை ஊற்றிடுவோம். அதில் கொஞ்சம் நிறையா ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றிடுவோம். பாருங்க, புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளியை ஊற்றிக்கலாம். அதை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. இதை பாருங்க, தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கு. இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும்.
கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். பூண்டு முருங்கைக்காய் குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் ஜீரகத்தை ஊற்றியாச்சு, புளியை ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு. இப்போ இதை மூடி போட்டுரும், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ பூண்டு முருங்கைக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா தளதளன்னு கொதிச்சிருச்சு. தேங்காய் ஜீரகம் ஊற்றணும் இல்லையா, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. முருங்கைக்காய் பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம பூண்டு வந்து ஏற்கனவே வதக்கி போட்டதுனால பூண்டு நல்லா வெந்துருச்சு. குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது. சுட சுட சோத்தை வடித்து போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்லாம். நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த குழம்பு வச்சு 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னொரு 4 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. சோறு பார்த்திங்கன்னாக்கா கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இதில் இட்லி பார்த்திங்கன்னாக்கா 10 இட்லி சாப்பிட்றவங்க சேர்த்து ஒரு 5 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு இது. முருங்கைக்காய் பூண்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் சோத்தை சுட சுட வடித்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பூண்டு குழம்ப சோத்தில் போட்டு சாப்பிட்டு காட்டுவோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூண்டு குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி கீழே வச்சுக்குவோம், அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம பூண்டு முருங்கைக்காய் குழம்ப வச்சாச்சு. அதை பாருங்க. இப்போ நம்ம இதை சாதத்தை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள், சோறு வடித்து வச்சுருக்கேன். சோறு பாருங்கள் சூடாக இருக்குது. இதுக்கு அப்பளம் வச்சுக்கிட்டோம். போட்ட முருங்கைக்காய் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம முருங்கைக்காய் பூண்டு குழம்பு சாதத்து கூட சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.